குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. இந்த மிஸ்டேக் சொல்கிறேன். குவாலிட்டியான வீடியோஸ் போடுவோம், நான் வந்து அதிகமாக வீடியோ போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஆக்சுவலாக இட்ஸ் குட் திங். பட் ஆனால் வந்து ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் இட்ஸ் வெரி பேட் திங், வெரி ராங் ப்ரோன்ற மாதிரி தான் அது. ஏன் அப்படின்னா வந்து பீப்புள் நீட் டு சி ப்ராக்ரஸ். எடுத்தோடனே தி பெஸ்ட் வீடியோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அடுத்த வீடியோ அப்போ பெஸ்ட் வீடியோ கிடையாதா? அப்போ அதுக்கும் பெஸ்ட்டு போகணும். எங்கே போவீங்க? உங்கள் மூளை எவ்வளோ? ஒரு 10 பெஸ்ட் வீடியோ போடணுமா? 14 வீடியோ என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ நீங்கள் குவாலிட்டி பேசிக் குவாலிட்டி நல்ல ஆடியோ இருக்கணும், நல்ல வீடியோ இருக்கணும், கான்டென்ட் நல்லா இருக்கணும். ஸோ எல்லா வீடியோ வைரல் ஆகணும்னு நினைக்கிறது வந்து அது நடக்காத விஷயம். ஏன்னா வைரலிட்டின்றது எப்போ ஒரு வாட்டி நடக்குது, அதுதான் வைரலிட்டின்றது. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஒரு டெட்லைன் வச்சுக்கோங்க. ஒரு கான்டென்ட் வச்சிங்கன்னா இந்த டேக்குள்ளே இது நான் பண்ணிடணும், இதை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டிங்கன்னா இட்ஸ் பர்ஃபெக்ட் வீடியோ. நிறைய பேர் பர்ஃபெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்ஷனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்ஃபெக்ஷனிசம்ன்றது ஒரு ப்ரொக்ராஸ்டினேஷனோட ஒரு மாஸ்க் தான் அது. அப்படின்னு கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக அது புரியாதே எனக்கு ரொம்ப வருஷமா வச்சு. நான் அப்போனா பர்ஃபெக்டாக தான் பண்ணுவேன், நான் அப்போனா சூப்பராக தான் பண்ணுவேன் அப்படின்னு கிடையவே கிடையாது.